to Windows Server Training. So இன்னைக்கு டெமோல என்ன டாபிக்ஸ் நம்ம பார்க்க போறோம் அப்படினா DHCP server. So today Windows today training session. Windows today training session. Install and configure DHCP server. So DHCP server எப்படி configure பண்றது? Install and configure DHCP server. See how to authorize DHCP server. How to authorize DHCP server. So third one வந்து see how to configure scope in DHCP server. See fourth one final verification. DHCP verification in member server. DHCP verification in member server. So இந்த நாலு hands on lab தான் இன்னைக்கு என்னோட டெமோல நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். So yesterday டெமோல DHCP server ரிலேட்டடா ஒரு தியரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். டோரா ப்ராசஸ்னா என்ன, DHCP ரிலே ஏஜென்ட், ஸ்கோப்னா என்ன, DHCP server ஆத்தரைசேஷன்னா என்னன்னு இருக்கும். ஸோ என்னோட யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த DHCP ரிலேட்டடான தியரி வீடியோவை கோ த்ரூ பண்ணிவிட்டு இந்த ப்ராக்டிக்கல் வீடியோ கோ த்ரூ பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு இன்னும் DHCP ஈஸியாக புரியும். இந்த ட்ரைனிங்ஸ் எல்லாமே ஃப்ரெஷர் இன்டர்மீடியட் ஒரு பர்சன் லேர்ன் பண்ணுறக்காக தான் மெயினாக இந்த வீடியோ வந்து என்னோடய யூடியூப் சேனலில் ரெகுலராக இப்போது விண்டோஸ் ரிலேட்டடான ட்ரைனிங் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வாங்க ட்ரைனிங்க்கு போகலாம். இந்த இன்றைக்கி கான்ஃபிகரேஷனில் DHCP சர்வர் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி என்னோடய MCSA லேபுக்கு வர்ச்சுவல் மிஷின் க்ளவுடில் நான் கான்ஃபிகர் பண்ணியிருந்தேன். ஸோ மார்னிங் என்னோடய செஷனை முடிச்சுட்டு 1 core CPU 3.5 GB ரேமாக என்னோடய சைஸை மாற்றிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோடய சைஸை திருப்பி என்ன பண்ணுறேன், இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இன்க்ரீஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், சிபியூவில் பாருங்கள் 0 to 1 போட்டு கஸ்டமைஸ் பண்ணியிருந்தேன். அதை செக்இன் எடுத்து விட்டுட்டுனாவே எனக்கு என்ன ஆயிரும், எல்லா சைஸும் வியூ ஆகும். ஸோ இப்போ என்னோடய வர்ச்சுவல் மிஷினை நான் என்ன சைஸாக மாற்றுறேன், D8SV3 8 core CPU 32 GB RAM. ஸோ என்னோடய வர்ச்சுவல் மிஷின் க்ளவுடில் ஸ்டாப்டு கண்டிஷனில் இருக்குது. ஸோ அந்த வர்ச்சுவல் மிஷினை ரீசைஸ் பண்ணுறேன் 8 core CPU 32 GB RAM. ஸோ இது உடனே ரீசைஸ் ஆயிரும், ஏன்னா என்னோடய வர்ச்சுவல் மிஷின் ரன்னிங் கண்டிஷனில் இல்லை. ஸோ எகைன் என்ன பண்ணுறேன், ஓவர்வியூவில் பார்த்தீங்கன்னா என்னோடய வர்ச்சுவல் மிஷினோட சைஸ் ஸ்டில் அப்டேட் ஆகலை. ஒரு ரீலோடு கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், என்னோடய வர்ச்சுவல் மிஷினோட சைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், என்னோடய வர்ச்சுவல் மிஷினோட சைஸ் வந்து 1 core CPU 3.5 GB RAM தான் காட்டுது. நான் ரீலோடு கொடுக்குறேன் அஷ்யூர் போர்ட்டலில் ரீலோடு கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரீகான்ஃபிகர் பண்ண சைஸ் வந்து அப்டேட் ஆகும். இங்கே பாருங்கள், நான் ரீகான்ஃபிகர் பண்ண சைஸ் வந்து எனக்கு அப்டேட் ஆகும். ஸோ வர்ச்சுவல் மிஷினை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்டிங் வர்ச்சுவல் மிஷின். ஸோ என்னோடய பப்ளிக் ஐபியை கேப்சர் பண்ணி வச்சிடுறேன். ஸோ வர்ச்சுவல் மிஷின் ஸ்டார்ட் ஆனதை இந்த வர்ச்சுவல் மிஷினை RDBயில் கனெக்ட் பண்ணி என்னோட ஹைப்பர்வியில் இருக்கக்கூடிய வர்ச்சுவல் மிஷின்ஸை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஸ்டார்டட் வர்ச்சுவல் மிஷின் விண்டோஸ் ஆர் MSTSC பப்ளிக் ஐபி காப்பி பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ என்னோடய க்ரெடென்ஷியல் கேட்கும், கிளிக் கனெக்ட். இங்கே பாருங்கள், ஐபி அடித்தோடனே எனக்கு க்ரெடென்ஷியல் கேட்குது. இறங்க இல்லாட்டி என்னோடய போர்ட்டல் மெனுவில் பார்த்தா தெரிஞ்சிடும் வர்ச்சுவல் மிஷின் ரன் ஆகிட்டு இருக்கான்னு. ஸ்டில் கனெக்ட் ஆகலை. கோ டு வர்ச்சுவல் மிஷின்ஸ். வர்ச்சுவல் மிஷின் இஸ் ஸ்டோயிங் ரன்னிங். அப்போ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ திருப்பி என்ன பண்ணுறேன், RDBயில் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு. என்னோடய க்ரெடென்ஷியல், என்னோடய யூசர் நேம் அஷ்யூர் அட்மின், என்னோடய பாஸ்வேர்டு. ஸோ ஹைப்பர்வி ஆல்ரெடி நம்ம எனேபிள் பண்ணி வச்சுருக்கோம் MCSA லேபுக்காக. நான் என்ன பண்ணுறேன், என்னோடய ADC மிஷினையே எடுத்துக்கிறேன். இதில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு DHCP சர்வர் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி காட்டுறேன். ஸோ இது ஸ்டார்ட் ஆகி ரன் ஆகிற கேப்பில் எனக்கு இன்னொரு வர்ச்சுவல் மிஷின் வேணும். ஆல்ரெடி டவுன்லோடு போட்டிருந்தேன் ஒரு VHD, போய் செக் பண்ணி பார்த்துருவோம். இருங்க,
ஸோ எனக்கு விஹெச்டி டவுன்லோட் ஆகிருக்கு. ஒரு விஹெச்டி சைஸ் என்னன்னு பார்ப்போம். சைஸு வந்து என்ன சைஸ் காட்டுதுன்னு பார்ப்போம். அதாவது டவுன்லோட் கம்ப்ளீட் ஆகிடுச்சா இல்லை பாதிலேயே ஸ்டாப் ஆகிடுச்சாங்கிறத நம்ம செக் பண்ணுறக்காக தான். வர்ச்சுவல் மிஷினோட சைஸ் இருங்க. வர்ச்சுவல் மிஷினோட சைஸ் காட்டுது, சாரி வர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்கோட சைஸ் காட்டுது 10.8 GB. ஸோ 2025 நீங்கள் என்ன பண்ணலாம், ஐசோ ஃபைலாக டவுன்லோட் பண்ணி உங்களோட வர்ச்சுவல் மிஷினை அப் பண்ணலாம். இல்லாட்டி நீங்கள் சிம்பிளாக என்ன பண்ணிக்கலாம், உங்களோட வர்ச்சுவல் மிஷினை நீங்கள் என்ன பண்ணிடலாம், வர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்காக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், மெம்பர் சர்வர் 2ன்னு ரீநேம் பண்ணிவிட்டு என்னோட வர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க், இந்த வர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க்கை வச்சு நான் என்ன பண்ணுறேன், இப்போ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் ஒரு வர்ச்சுவல் மிஷினை அப் பண்ணுறேன். இங்கே பாருங்கள். ஸோ MCSA லேப் கிரியேட் நியூ வர்ச்சுவல் மிஷின். ஸோ இப்போ இதுக்கு நேம் என்ன கொடுத்துட்றேன், மெம்பர் சர்வர் 2 அப்படின்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு என்ன கொடுக்குறேன், ஸ்டோர் த வர்ச்சுவல் மிஷின் இன் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன் கொடுக்குறேன். ஸோ என்னோட லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா எஃப் ட்ரைவில் ஹைப்பர்விங்கிற ஃபோல்டரில். ஸோ லொக்கேஷனை மாற்றிட்டேன். ஸோ ஜென்ரேஷன் 1. ஸோ ரேம் கொடுக்கறது நான் என்ன கொடுக்குறேன், 40968192, அதாவது 8 GB ரேமாக கொடுக்குறேன். 1024 × 8 போட்டிங்கன்னா இந்த வேல்யூ வரும். 1024 × 8 கரெக்ட் தான், 8192. நான் என்டர் பண்ணுற வேல்யூ கரெக்டுன்னு தான் நினைக்கிறேன். 4096 × 2 போட்டிங்கனாலும் இந்த வேல்யூ தான் வரும். ஸோ நெட்வொர்க்கிங் ப்ரைவேட். ஸோ வர்ச்சுவல் ஹார்ட் டெஸ்கில் நான் என்ன செலக்ட் பண்ணுறேன், யூஸ் அன் எக்ஸிஸ்டிங் வர்ச்சுவல் ஹார்ட் டெஸ்க். நான் என்ன கொடுத்துட்றேன், ப்ரௌசர்னு கொடுத்து நான் என்ன பண்ணிடுறேன், என்னோட டவுன்லோட்ஸில் இருக்கக்கூடிய விஹெச்டியை அட்டாச் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், டவுன்லோட்ஸில் இருக்குது இந்த மெம்பர் சர்வர் 2. இங்கே பாருங்கள். ஸோ கிரியேட்டிவ் வர்ச்சுவல் ஹார்ட் டெஸ்க் நம்ம கொடுக்கல, அதுக்கு பதிலாக என்ன பண்ணிடுறேன், இன்டர்நெட்லேருந்து ஒரு விஹெச்டியை டவுன்லோட் பண்ணிடுறேன் மைக்ரோசாஃப்ட் எவால்வேஷன் சென்டரில். அந்த விஹெச்டியை வச்சு என்ன பண்ணுறேன், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் எனக்கு தேவையான ஒரு வர்ச்சுவல் மிஷினை அப் பண்ணியாச்சு, மெம்பர் சர்வர் 2. ஸோ மெம்பர் சர்வர் 2வையும் என்ன பண்ணுறேன், ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ என்னோட ஏடிசி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இதான் என்னோட டிசி. உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஸோ இதே நான் டிசின்னு ரீநேம் பண்ணிடுறேன், DC1ன்னு கொடுத்துட்றேன். DC1 இதுதான் என்னோட டொமைன் கண்ட்ரோல். இங்கே பாருங்கள், என்னோட வர்ச்சுவல் மிஷின் லாகின் ஆகிடுச்சு. இருங்க, ரைட் கிளிக், ரீநேம், கேபிட்டல் DC1 அப்படின்னு கொடுத்துட்றேன். என்னோட டொமைன் கண்ட்ரோலர் ரன்னிங்கில் இருக்கு. ரைட் கிளிக், கனெக்ட். இல்லாட்டி இந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி வர்ச்சுவல் மிஷினை கனெக்ட் பண்ணுறேன். ஸோ டிஸ்பிளே கான்ஃபிகரேஷன் மேக்ஸிமம் ஸ்க்ரீன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ எனக்கு மேலே பார்த்தீங்கன்னா 2 விண்டோ வரும். ஒன்று வந்து என்னோட அஷூர் விஎத்துக்குள்ளே ஹைப்பர்-V எனேபிள் பண்ணியிருக்கேன். அட்மினிஸ்ட்ரேட்டரில் லாகின் பண்ணுறேன். இருங்க, அதர் யூசர்னு கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், அட்மினிஸ்ட்ரேட்டரில் லாகின் பண்ணுறேன். கேப்ஸ் லாக் ஆனில் இருக்குது. 123 பாஸ்வேர்டு. ஸோ லாகின் பண்ணியாச்சு டொமைன் கண்ட்ரோலரில். ஸோ சர்வர் மேனேஜரில் நான் என்ன பண்ண போகிறேன், ஆட் ரோல்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸில் போயிட்டு DHCP சர்வர் ரோலை இன்ஸ்டால் பண்ணி கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஸோ கேன்சல். சர்வர் மேனேஜர் ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு ஒரு 2 to 3 minutes ஆகும். நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். எந்த சர்வர் எடிஷன் பார்த்தீங்கனாலுமே இந்த சர்வர் மேனேஜர் ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு இட் டேக்ஸ் 2 to 3 minutes. ஸோ அதுக்குள்ளே நான் போயிட்டு ஆட் ரோல்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்னு கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும், சர்வர் மேனேஜர் இஸ் கலெக்டிங் யுவர் டேட்டா, ப்ளீஸ் வெயிட் அப்படிங்கும். ஸோ விசார்ட் வில் பி ரெடி ஆஃப்டர் கலெக்டிங் த டேட்டா அப்படின்னு வரும். அதனால் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். சர்வர் மேனேஜர் ரெஃப்ரெஷ்ஷாக இருக்குது.
ஸோ சர்வர் மேனேஜர் ரெஃப்ரெஷ் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன், ஆட் ரோல்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸில் என்ன பண்ணுறேன், கிளிக் நெக்ஸ்ட், ரோல் பேஸ்டு ஆர் ஃபீச்சர் பேஸ்டு இன்ஸ்டாலேஷன். நான் என்ன கொடுத்துட்றேன், என்னோட டொமைன் நேம் example.com, என்னோட ஐபி அட்ரஸ் இதெல்லாம் காட்டும், இதெல்லாம் டிஃபால்ட். நான் எந்த ரோல் இன்ஸ்டால் பண்ணுறேன், டிஹெச்சிபி சர்வர் ரோல். டிஹெச்சிபி சர்வர் ரோல்னால் என்ன அப்படிங்கிறது கோத்ரூ டிஸ்கிரிப்ஷன் வேணும்னா நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ டிஹெச்சிபி சர்வர் ரோலை சிம்பிளாக இன்ஸ்டால் பண்ணுங்கள், ஆட் ஃபீச்சர்ஸ்னு கொடுங்க. ஸோ இந்த டிபெண்டிங் ஃபீச்சர்ஸ் எதுவுமே நம்ம இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை, அதுக்கு தேவையான ஃபீச்சர்ஸை அதுவே இன்ஸ்டால் பண்ணிக்கும். ஸோ கிளிக் நெக்ஸ்ட், இன்ஸ்டால். ஸோ டிஹெச்சிபி சர்வர் ரோல் இன்ஸ்டால் ஆனோன்னே உங்களுக்கு ஆத்தரைசேஷன் பெண்டிங்னு காட்டும். ஸோ டிஹெச்சிபி சர்வர் ஆத்தரைசேஷனுங்கிறது என்னென்னா, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக நீங்கள் டிஹெச்சிபி சர்வரை அப்ரூவல் பண்ணுறீங்க. ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் யூ ஆர் கோயிங் டு அப்ரூவ் யுவர் டிஹெச்சிபி சர்வர் இன்ஸ்டாலேஷன். ஸோ இந்த டிஹெச்சிபி சர்வர் அப்ரூவல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த டிஹெச்சிபி சர்வர் அப்ரூவலில் ஏதாவது ஃபெயிலியர் காட்டுச்சுன்னா உங்களுக்கு டிஹெச்சிபி சர்வரோட பர்பஸே ஒர்க் அவுட் ஆகாது, அதாவது டிஹெச்சிபி சர்வரோட சர்வீஸே ஒர்க் ஆகாது. ஸோ இருங்க, இந்த டிஹெச்சிபி சர்வர் ரோல் இன்ஸ்டால் ஆயிரும் another few செகண்ட்ஸில். ஸோ இன்ஸ்டாலேஷனை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு டிஹெச்சிபி சர்வர் வெரிஃபிகேஷன் ஆன் மெம்பர் சர்வர் கூட நான் இன்னொரு செப்பரேட் வீடியோவாக, இந்த வீடியோவுக்கு அடுத்த வீடியோவாக உங்களுக்கு ரெக்கார்டிங் போடுறேன். ஸோ அடுத்து இதோடையே நம்ம கண்டினியூஸாக டிஹெச்சிபி சர்வர் வெரிஃபிகேஷன் போட்டோம்னா ரொம்ப லென்த்தி வீடியோவாக போயிடும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், டிஹெச்சிபி சர்வர் கான்ஃபிகரேஷன் ஒரு வீடியோவும், டிஹெச்சிபி சர்வர் மூலமாக மெம்பர் சர்வருக்கு ஐபி அசைன் பண்ணக்கூடியது இன்னொரு செப்பரேட் வீடியோவும் ரெக்கார்டிங் பண்ணி அடுத்தடுத்த வீடியோஸாக உங்களுக்கு என்னோடய யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ண போகிறேன். சாரி, இந்த வீடியோஸ் ரெக்கார்டிங் முடிஞ்சோன்னே. ஸோ இன்ஸ்டாலேஷன் ஆன் டிஹெச்சிபி சர்வர் ரோல் ஆன் டொமைன் கண்ட்ரோலர். ஸோ டொமைன் கண்ட்ரோலர் நேம் இஸ் example.com. ஸோ டொமைன் கண்ட்ரோலர் விஎம்க்கு நாம் மேக்ஸிமம் 8 GB கொடுத்தாச்சு. பட் ஸ்டில் வந்து சர்வர் ரோல் இன்ஸ்டால் பண்ணுறதுல உங்களுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் ஸ்லோவாக இருக்குது. கம்பேர் டு 2022 சர்வர் கம்பேர் பண்ணும்போது 2025 சர்வர் வந்து இட் கன்சியூம்ஸ் மோர் ரேம். சிபியூ பவர் ரேட்டிங்கும் ஜாஸ்தியாக தான் ரெக்குயர்மெண்ட் அதிகமாக இருக்கும். கம்பேர் டு 2022 சர்வர் 2025 சர்வரோட ரெக்குயர்மெண்ட் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ 2022 சர்வர்னால் இந்நேரம் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகிருக்கும். Still waiting for completing dhcp server role installation on Windows Server 2025. Installation on Windows Server 2025. ஏன்னா இந்த ரோல் இன்ஸ்டால் பண்ணால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், dhcp server
ஸ்கோப் கான்ஃபிகர் பண்ண முடியும். ஸோ இன்ஸ்டாலேஷன் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் கம்ப்ளீட் டிஎஸ்சிபி கான்ஃபிகரேஷன் கேட்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் க்ளோஸ் பண்ணிட்டாலும் இங்கே ஃப்ளாகுக்கு பக்கத்தில் ஒரு எக்ஸ்க்ளமேஷன் மார்க் காட்டும், கம்ப்ளீட் டிஎஸ்சிபி கான்ஃபிகரேஷன். ஸோ நீங்கள் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக என்ன பண்ணுறீங்க, இந்த டிஎஸ்சிபி சர்வரை அப்ரூவல் பண்ணுறீங்க, ஆத்தரைஸ் பண்ணுறீங்க. ஸோ ஆத்தரைசேஷன் பை யூஸிங் மை அட்மினிஸ்ட்ரேட்டர் க்ரெடென்ஷியல். கிளிக் கமிட். இங்கே பாருங்கள் இந்த இடத்துல ஆத்தரைசிங் டிஎஸ்சிபி சர்வர் ஃபெயிலியர்னு வந்துச்சுன்னா நீங்கள் கான்ஃபிகர் பண்ணக்கூடிய டிஎஸ்சிபி சர்வர் ஒர்க் ஆகாது. So close, go to tools, DHCP, go to tools, DHCP, go to tools, DHCP. ஸோ உங்களோட டொமைன் நேம் இருக்குது, அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கனாவே IPv4னு காட்டும். இப்போ நான் IPv4 செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணோன்னே நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்கோப்னா என்ன, அதுக்கான டெஃபினிஷன் கொடுத்துருப்பாங்க. ஸ்கோப்புங்கிறது ஒன்றும் இல்லை, நான் டிஎஸ்சிபி சர்வர் மூலமாக கிளைண்ட்டுக்கு ஐபி அசைன் பண்ணுறேன். ஸோ நான் என்ன ரேஞ்சில் கொடுக்குறேன், என்னோடய ஸ்டார்டிங் ரேஞ்ச் என்ன, எண்டிங் ரேஞ்ச் என்ன, அதுதான் வந்து இந்த ஸ்கோப்பில் டிஃபைன் பண்ண சொல்கிறாங்க. ஸ்கோப் எப்படி க்ரியேட் பண்ணணுன்னா IPv4 ரைட் கிளிக் க்ரியேட் நியூ ஸ்கோப். நான் ஸ்கோப் க்ரியேட் பண்ணுறேன். வெல்கம் டு தி நியூ ஸ்கோப் விசார்ட். நான் டெமோ கொடுக்கறனால என்னென்னு டைப் அடிச்சுக்கிறேன். என்னோடய ஸ்கோப்போட நேம் டெமோ. டிஸ்கிரிப்ஷன் மேண்டேட்ரி இல்லை. அடுத்து எந்த ரேஞ்சில் கொடுக்கணும், இங்கே பாருங்கள் நான் கொடுக்கக்கூடிய ரேஞ்ச் என்ன கொடுக்குறேன், 172.16. என்ன கொடுத்துட்றேன், 0.50லேருந்து எனக்கு 100 வரைக்கும் கொடுக்கணும். 172.16.0.100 வரைக்கும் கொடுக்குறேன். ஸோ இது கிளாஸ் பி ஐபி அட்ரஸுங்கிறதுனால உங்களுக்கு இந்த லென்த்து வந்து 16 காட்டுது. சப்நெட் மாஸ்க்கு 255 20 காட்டுது. அடுத்து இன்க்ளூடுனா நம்ம ஆட் பண்ணுறோன்னு அர்த்தம். எக்ஸ்க்ளூட்னா நம்ம கொடுக்கக்கூடிய பர்டிகுலர் ஐபி அட்ரஸ் வந்து இந்த டிஎஸ்சிபி சர்வரில் யூஸ் பண்ண மாட்டாங்க. இங்கே பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன கொடுக்குறேன், 172.16.0.50லேருந்து 55 வரைக்கும் ஐபியை நான் எக்ஸ்க்ளூட் பண்ணுறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா 172.16.0.50லேருந்து 55 வரைக்கும் இருக்கிற ஐபி கிளைண்ட்டுக்கு அசைன் ஆகாது. அப்போ கிளைண்ட்டுக்கு அசைன் ஆகக்கூடிய ஐபியோட ஸ்டார்டிங் ரேஞ்சே என்னன்னு பார்த்தீங்கன்னா 56லேருந்து அசைன் ஆகும். இங்கே பாருங்கள் நான் இதில் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தனா ஆட் ஆகாது, கிளிக் ஆடுன்னு கொடுக்கணும். இங்கே பாருங்கள் எக்ஸ்க்ளூடட் ரேஞ்ச் வந்து 50 to 55. ஆனால் நான் கொடுத்துருக்கிற டோட்டல் ரேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா 50 to 100. நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். சரி, அக்கார்டிங் டு மைக்ரோசாஃப்ட் டாக்குமெண்டேஷன் பிரகாரம் டிஎஸ்சிபி சர்வர் ஒரு கிளைண்ட்டுக்கு ஐபி அட்ரஸ் அசைன் ஆச்சுன்னா 8 டேஸுக்குள்ளே எனக்கு என்ன ஆகும், அந்த 8th டே திருப்பி டோரா ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் வேணுன்னா உங்களோட டிஃபால்ட் டியூரேஷனை வந்து greater than 8 ஆகும் நீங்கள் மாற்றிக்கலாம். பட் அக்கார்டிங் டு மைக்ரோசாஃப்ட் டாக்குமெண்டேஷன் உங்களோட லீஸ் டியூரேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட் 8 days. நான் அதனால் அதே 8 days வச்சுறேன். இஃப் யூ வாண்ட் டு இன்க்ரீஸ் யூ கேன் இன்க்ரீஸ். நீங்கள் இங்கே பாருங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அக்கார்டிங் டு மைக்ரோசாஃப்ட் டாக்குமெண்டேஷன் உங்களோட டிஎஸ்சிபி சர்வரோட லீஸ் டியூரேஷன் வந்து 8 days தான் பை டிஃபால்ட். ஸோ கிளிக் நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். எஸ் ஐ வாண்ட் டு கான்ஃபிகர் திஸ் ஆப்ஷன்ஸ் நவ். ஸோ எனக்கு ரவுட்டர் டிஃபால்ட் கேட்வேலாம் நம்ம இங்கே யூஸ் பண்ணல. நம்ம இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வர்ச்சுவல் மிஷின் யூஸ் பண்ணி தான் கான்ஃபிகர் பண்ணுறோம். ரியல் டைம் நீங்கள் ப்ரொடக்ஷன் சர்வராக இருந்தால் இதுக்குன்னு ஒரு கேட்வே இருக்கும், அதாவது என்ட்ரி எக்ஸிட் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. கேட்வே இஸ் கோயிங் டு ஆக்ட் ஆஸ் ஏ என்ட்ரி ஆர் எக்ஸிட் பாயிண்ட் இன் நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. ஸோ கேட்வே இருந்தால் நீங்கள் இங்கே என்டர் பண்ணலாம். எனக்கு கேட்வே இல்லை, அதனால் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி டொமைன் கண்ட்ரோலர் கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். அப்போ டிஎன்எஸும் ஆட்டோமேட்டிக்காக கான்ஃபிகர் ஆயிரும். இந்த டிஎன்எஸ் என்ன பண்ணுதுன்னா என்னோடய டொமைன் நேம் என்ன, அதுக்கான கரஸ்பாண்டிங் ஐபி அட்ரஸ் என்னங்கிறத இங்கே ஃபெச் பண்ணிடுவோம். இங்கே பாருங்கள் example.com என்னோடய ஐபி அட்ரஸ் 2-3 ஃபெச் ஆகிருக்கு. ஸோ 172.16.0.2ன்னு நான் கொடுத்துட்றேன். அடுத்து நெக்ஸ்ட்டு. ஸோ வின்ஸுங்கிறது ஒரு பழைய ஒரு மெக்கானிசம். இந்த மெக்கானிசத்தை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், விண்டோஸ் இன்டர்நெட் நேமிங் சர்வீஸ்னு ஒரு ப்ரோட்டோக்கால்னு வச்சுக்கோங்களேன். இந்த சர்வீஸை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், டிஎஸ்சிபி சர்வர் இல்லாத போது இந்த பர்டிகுலர் கம்ப்யூட்டர் நேமுக்கு இந்த பர்டிகுலர் ஐபி அட்ரஸை நான் அசைன் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ நம்ம விண்டோஸ் இன்டர்நெட் நேமிங் சர்வீஸ் யூஸ் பண்ணுறதில்ல. வின் சர்வரோட எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் இன்டர்நெட் நேமிங் சர்வீஸ். இப்போ இந்த சர்வீஸ் நாம் யூஸ் பண்ணுறதில்ல. அதனால் நம்ம சர்வர் நேமோ ஐபி அட்ரஸோ எதுவுமே என்டர் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ எஸ் ஐ வாண்ட் டு ஆக்டிவேட் தி ஸ்கோப் நவ். கிளிக் நெக்ஸ்ட். So completing the new scope wizard, click finish.
ஸோ இங்கே பாருங்கள், இப்போ நான் க்ரியேட் பண்ண ஸ்கோப் வந்து உங்களுக்கு என்ன ஆயிரும், க்ரியேட் ஆயிடுச்சு. நான் 50 to 100 கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், நான் ஸ்கோப் என்ன கொடுத்துருக்கேன், 50 to 100 கொடுத்துருக்கேன். ஆனால் 50 to 55 எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்கேன். நல்லா பார்த்துக்கோங்க, 50 to 100 நான் டிஎஸ்சிபி சர்வரில் ஸ்கோப்பாக கொடுத்துருக்கேன். ஆனால் 50 to 55 எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டேன். அப்போ கிளைண்ட்டுக்கு எதுலேருந்து ஐபி அசைன் ஆகும், 56லேருந்து அசைன் ஆகும். வெரி சிம்பிள். ஸோ இந்த ஸ்கோப் க்ரியேட் பண்ணுற ஸ்டெப்ஸோடு நான் இந்த டிஎஸ்சிபி சர்வர் கான்ஃபிகரேஷன் டெமோவை ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணுறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி டிஎஸ்சிபி சர்வர் வெரிஃபை பண்ணலாம், இந்த ஸ்கோப்பை வச்சு எப்படி ஒரு மெம்பர் சர்வருக்கு ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணுறது, அதை எப்படி கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலமாக வெரிஃபை பண்ணுறது. தேங்க்யூ.